Okay, start பண்ணலாம். So last classல parent to child, child to parent எப்படி data transfer பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும், ரைட்? அண்ட் அதுக்கு முன்னாடி இன்பில்ட் ஆங்கிளர்ல இன்பில்ட்டா என்னென்ன பைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும், ரைட்? ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பைப்? பைப்போட பர்பஸ் என்ன? பைப்போட பர்பஸ் என்ன? நிறைய பார்த்தோம்ல, லோவர் கேஸ் அப்பர் கேஸ் சொல்லிட்டு. பைப்போட பர்பஸ் என்ன? Input only transform to desired output. Transformation of. Yes, pipe takes your data as input and transform into desired output before the V. V வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்துரும் சொல்லி பார்த்தோம், ரைட்? ஸோ என்னென்ன பைப்ஸ் இன்பில்ட்டா இருந்தது? Lower case, upper case, ஓகே, Title case. Slice. லைக் Percent. Currency. Date. percent, அப்புறம் number, Date. ரைட். ஓகே, ஸோ இவ்வளோ பைப் வந்து இன்பில்ட்டா ஆங்கிளர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இது தவிர என்னோட அப்ளிகேஷன்ல நான் காமனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நிறைய இடத்துல பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க நிறைய இடத்துல ஓனா உங்களோட லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு டைம் ஒரு கஸ்டம் பைப்பை எழுதிட்டு எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும், கால் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ லெட்ஸே நம்மளோட அப்ளிகேஷன்ல எங்கெல்லாம் நான் வந்து ஒரு நம்பர் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் என்னோட அப்ளிகேஷன்ல வந்து ஒரு நம்பரை நான் பிரிண்ட் பண்ண நினைக்கிறேனோ அங்க நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணாம அது கூட சேர்ந்து இந்த ஆர்டினரோட சேர்த்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒண்ணுங்கிற வர வேண்டிய இடத்துல என்ன வரணும், அது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு வரணும். 2ன்னு சொல்லிட்டு வர வேண்டிய இடத்துல செகண்ட், 3ன்னு சொல்லிட்டு வர வேண்டிய இடத்துல தேர்ட். இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி இந்த ஆர்டினரோட சேர்த்து வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது பைப் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பைப் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இதை நீங்க பைப் இல்லாமே பண்ண முடியும். பட் யோசிச்சு பாருங்க, நம்ம 100 காம்பனன்ட்ல இருந்து இந்த மாதிரியான லாஜிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 100 காம்பனன்ட்ல போயிட்டு இப்படி 100 டைம் லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு டைம் எதில் எழுதி வச்சுக்கலாம், கஸ்டம் பைப்ல எழுதி வச்சுட்டு எங்கெல்லாம் வேணுமோ அந்த பைப் மட்டும் என்ன பண்ணிட போறீங்க, கால் பண்ணிட போறீங்க. அது அதோட ஒர்க்கை நீங்க என்ன இன்புட்டா கொடுத்தீங்களோ அதை எடுத்துட்டு வேற ஒரு ஃபார்மேட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்துட போகுது. ஓகே, கரெக்ட். ஸோ கஸ்டம் பைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எப்படி இதை ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் எ சிம்பிள் பைப். ஓகே, உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் வந்து நல்லா பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் பைப்ல இருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறீங்களா, அதுல ஒரு சர்ச் வைக்க போறோம்ல. ஸோ அந்த சர்ச்சை நம்ம எப்படி மாற்ற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பைப்பாக அதை மாற்ற போறோம். ஸோ இதுக்கு அடுத்து உங்களோட அப்ளிகேஷன்ல எங்கெல்லாம் நீங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பைப் மட்டும் என்ன பண்ணி விட்டா போதும், கால் மட்டும் பண்ணி விட்டா போதும். அதே சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போகுது, ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அட்மின் பேனல் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே நிறைய மாடல்ஸ் இருக்கும், கேட்டகரிஸ் இருக்கும், யூசர்ஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பேமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்று போயிட்டு நீங்கள் சர்ச் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு டைம் என்ன எழுதிக்கலாம், ஒரு சர்ச் பைப் ஒன்று எழுதிக்கலாம். எழுதிட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணி விட்டுற முடியும், கால் பண்ணி விட்டுற முடியும். ஓகே, ஸோ எப்படி ஒரு சிம்பிள் கஸ்டம் பைப் கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி என்னோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணாமல் புதுசாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டெர்மினலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட அப்ளிகேஷனோட ரூட் ஃபோல்டர்ல இருந்து இப்போ எனக்கு பைப் எதுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் என்ன பண்ணி வச்சிருக்கோம், கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இதில் தான் டிஃபால்ட் பைப்ஸ் இருக்கு. நான் ஃபியூச்சரில் கிரியேட் பண்ண போகிற பைப்ஸும் இதுக்கு தான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், பைப்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த பைப்ஸ்னு ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக அடுத்து வர பைப்பையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ எப்படி ஒரு பைப்பை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹியர் இஸ் த கமாண்ட் ng generate pipe followed by pipe name. சப்போஸ் ஃபோல்டருக்குள்ள வேணும்னு வச்சீங்கன்னா ஃபோல்டர் நேம் /pipe name.
ஓகே சரி, இப்போ நம்ம ஒரு சிம்பிள் பைப் கிரியேட் பண்ணுவோம். என்னன்னா சமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் வச்சுக்கலாம். ஸோ அந்த பைப் என்ன பண்ண போகுது அப்படின்னா, 0ல இருந்து நீங்க என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு ட்ரிபிள் டாட் அதையும் என்ன பண்ணிடும், வச்சு அனுப்பிச்சிடும். ஓகே, இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நீங்க 100 கேரக்டர் மட்டும் காமி அப்படின்னா அது 100 கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணிருப்போது, அதுவே ட்ரிபிள் டாட் வச்சு அனுப்பிச்சிருப்போது. இது மாதிரி தான் ஆல்ரெடி நமக்கு ஸ்லைஸ்னு ஒரு பைப் இருக்கு, அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் தானே கேட்டிங்கன்னா, எஸ், அதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சிம்பிள் பைப் வச்சு நான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லைஸ் மாதிரியே நான் என்ன பண்றேன், ஒரு பைப்பை கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப் ஆகும். ஓகே, அப்போ ஒரு பைப்பை கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ng generate space pipe space pipe name. அப்போ நான் இடத்துல போயிட்டு ng generate pipe, எனக்கு பைப்புங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் வேணும். ஸோ பைப்ஸ் ஸ்லாஷ் என்ன பைப் நேமோ அந்த பைப் நேம், என்ன பைப் சொல்லி பேசுகிறோம், சமரி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஓகே, ஸோ கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 ஃபைல் கிரியேட் ஆகி ஒரு ஃபைல் அப்டேட் ஆக போகுது. ஓகே, 2 ஃபைல் கிரியேட் ஆகுது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பைப்போட ஓன் லாஜிக்கை அஸ் அ டெவலப்பராக நம்ம எழுதுறதுக்காக அந்த பைப்போட சோர்ஸ் ஃபைலும், யூனிட் டெஸ்டிங்காக ஃபியூச்சரில் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணிடுச்சு. ரூட் மாடலில் ஒரு அப்டேட் பண்ணிடுச்சு. இது என்ன அப்டேட் நினைக்கிறீங்க? கஸ்டம் பைப் கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த கஸ்டம் பைப் த்ரூ த அப்ளிகேஷன் ஃபுல்லாக எனக்கு அவைலபிளாக இருக்குன்னா ரூட் மாடலில் போயிட்டு ஒரு டைம் பண்டில் பண்ணல. ஸோ ரூட் மாடலில் எந்த மெட்டாடேட்டா கீழே போயிட்டு இந்த பைப் பண்டிலாக இருக்கும்? Guys, answer please. Providers. இந்த கஸ்டம் பைப் எந்த மெட்டாடேட்டா கீழே பண்டிலாக இருக்கும் ரூட் மாடலில்? சொல்லுங்க. importsல. ஓகே, அதர்ஸ் வேற நீங்களா? சொல்லுங்க. இம்போர்ட்ஸ் எப்படி? பைப்புங்கிறது என்ன ரிலேட்டட்? வியூ ரிலேட்டட். கரெக்டாக தானே? வியூவில் வச்சு தானே டிரான்ஸ்மிஷன் பண்ணுறீங்க. பைப்புங்கிறது என்ன ரிலேட்டட்? வியூ ரிலேட்டட். அப்போ இது எங்கே போய் பண்டிலாக இருக்கும்? டிக்ளரேஷன். இம்போர்ட்ஸில் என்ன பண்டில் பண்ணுவோம்? மாடல்ஸ் தான் பண்டில் பண்ணுவோம். இது ஒரு மாடுலா கிடையாது. என்னது இது? இது ஒரு பைப்பு. பைப்னா என்ன சொல்லி பார்த்தோம்? வியூ லெவலில் உங்களோட டேட்டாவை வேற ஒரு ஃபார்முலா என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுப்போம். அப்போ வியூ ரிலேட்டட் திங் தானே பைப்பு. அப்போ எங்கே போய் பண்டில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூட் மாடல்ஸில் டிக்ளரேஷன்ஸ் வந்து அதுவே என்ன பண்ணிடுச்சு, சமரி பைப் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பைப்பை நீங்கள் இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ள பண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள எங்கனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த பைப்பை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட எல்லா காமன்ஸுமே இதுக்குள்ள தானே இருக்கு. இப்போ எல்லா காமன்ஸ்லையும் என்னால் என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த பைப்பை யூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நம்ம லாஜிக்ஸ் எழுதுல இந்த பைப் வந்து என்ன மாதிரியான இன்புட் எடுக்கணும், இந்த பைப் வந்து என்ன மாதிரியான டேட்டா வந்து அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணல, நம்ம லாஜிக்ஸ் எதுவுமே எழுதல. ஸோ அதான் எழுத போகிறோம். பைப் எதுக்குள்ள கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு? பைப்ஸ் இந்த ஃபோல்டர். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஸ்னிப்பட். ஒரு நார்மல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸ். ஓகே, என்ன பைப் நேமோ அந்த பைப் நேம் சமரி. சஃபிக்ஸ்ல என்ன கிடைச்சிருச்சு, பைப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்படிதானே எல்லா கிளாஸ்லயுமே வந்துட்டு இருக்கு. காமனா சஃபிக்ஸ்ல என்ன இருக்கும், காமனன்ட். மாடுல்னா சஃபிக்ஸ்ல மாடுல். சர்வீஸ்னா சஃபிக்ஸ்ல சர்வீஸ். அப்படின்னா தான் இதை பார்த்தோன்னே ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது என்ன, இது எது எந்தெந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது காமனன்ட், இது என்னது பைப். அதை விட்டுட்டு இது வந்து லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இது சமரின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா எது பைப் எது காமனன்ட்ங்கிறது என்ன ஆகுது நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேமிங் கன்வென்ஷனுக்காக அவங்களே அப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் டைப் ஸ்கிரிப்ட் கிளாஸை ஆங்குலர் ஸ்டஃப்டு ஒரு பைப் கிளாஸாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்கரேட்டர் தேவைப்படுது. காமனண்ட்டுக்கு என்ன டெக்கரேட்டர் யூஸ் பண்ணணும்? ஆட் காமனண்ட். மாடலுக்கு ஆட் என்ஜி மாடல். அது மாதிரி இந்த பைப்புக்கு ஆட் பைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்கரேட்டருக்குள்ள பை டிஃபால்ட்டாக ஒரு மெட்டாடேட்டா ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கு.
அதில் நேம் கோலன் சம்மரி சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காம்பனண்ட்ல செலக்டார் கோலன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, இப்போ நம்மளோட பைப் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னதான் அது சம்மரி தான். இதை சேஞ்ச் பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் இந்த பைப் எங்கேயுமே நம்ம என்ன பண்ணல, கால் பண்ணல. வியூ லெவலில் எங்கேயுமே என்ன பண்ணல, கால் பண்ணல. பட் வியூ லெவலில் கால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரி, எனக்கு சம்மரினே இருக்கட்டும், அதனால அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பைப் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? interface, இம்ப்ளிமெண்டிங் த இன்டர்ஃபேஸ். ஓகேவா, நீங்க சொல்றது எக்ஸ்டென்ஸ். ஓகே, ஒரு கிளாஸ்ல இன்னொரு என்கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்? இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற கீவேர்ட். வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? இன்டர்ஃபேஸ்னா என்ன? டைப்ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம்ல லாஸ்ட் டாபிக். ஸோ வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? ஓகே, டெஃபினிஷன் சொல்லுங்க. வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? ஆன்லைன்ல வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? Guaranteed property and methods. ஓகே, நீங்க சொல்றது ஓகே தான், பட் த டெஃபினிஷன் கான்ட்ராக்ட் சைன் பை அன் ஆப்ஜெக்ட். பார்த்தோமா? சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லணும்னா எப்படி? யோசிச்சு பாருங்க. எதுக்கு படிக்க வந்திருக்கோம்? படிச்சுட்டு மறக்கிறதுக்கா? கிடையாது. படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்ல. கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, கொஞ்சம் படிங்க. ஓகே, கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எங்க இன்டர்வியூ போனாலும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? கான்ட்ராக்ட் சைன் பை அன் ஆப்ஜெக்ட். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செட் ஆஃப் கேரண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கும். என்ன இருக்காது? டெஃபினிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற டிக்ளேர் பண்ணியிருக்கிற அந்த கேரண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை எங்கே டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் எந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அங்கதான் என்ன பண்ண போறோம், டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த பைப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு கேரண்டட் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது. நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கினாலே எனக்கு எரர் காமிக்கல. இதே அந்த கேரண்டட் மெத்தடை நான் இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன காமிச்சிச்சு? அது எரர் காமிச்சிச்சு. என்னன்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணா அதே சொல்லிடு. ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு பைப் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கேரண்டட் மெத்தட் ஒன்று இருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு அதை என்ன பண்ணலன்னு நீங்க டிஃபைன் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிச்சு? எரர் காமிச்சிச்சு. ஓகேவா? ரைட். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெத்தட் தான் டிசைட் பண்ண போது நீங்க பைப்புக்கு என்ன இன்புட் கொடுக்க போறீங்க, நீங்க பைப்புக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறீங்க, இந்த பைப் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போறது யாரு தான்? இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த மெத்தட் தான். ஓகே, ரைட். இப்போ நான் இந்த சம்மரி பைப் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், நான் அப்ளை பண்றேன். இந்த டிஃபால்ட் பைப்ஸ்லயே நான் லாஸ்டா ஒரு இடம் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி, ஒரு H3 ஹெட்டிங் கொடுத்துருவோம். கஸ்டம் பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த யூசர் இருக்கா, அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சம்மரி பைப் தானே யூஸ் பண்ண போறோம். ஸோ யூசர் நேம் பைப் எப்படி யூஸ் பண்ணுவோம்? பைப் சிம்பல் ஃபாலோட் பை என்னது, இந்த பைப் நேம். பைப் நேம் என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட், இருக்கட்டும் இப்போதைக்கு அப்படியே. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற மெத்தட் பாருங்க, இது என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்? இது என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர் சொல்லுங்க? ரெக்கார்ட் பேராமீட்டர். கரெக்டா? ஈக்குவல் டு போட்டிருந்தா தான் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர், கொஸ்டின் மார்க் போட்டிருந்தா தான் ஆப்ஷனல் பேராமீட்டர். எதுவுமே போடலன்னா மீனிங் என்ன? இட்ஸ் எ ரெக்கார்ட் பேராமீட்டர். இது என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்? டைப் ஆஃப் பேராமீட்டர் ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ட்ரிபிள் டாட் போட்டிருந்தா மீனிங் என்ன? ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன? எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், பாஸ் பண்ணிக்க முடியும். இது இந்த அறையில் அதனால என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல
ஒரு ரெக்கார்ட் பேராமீட்டரும் ஒரு ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தடை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கால் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? மினிமம் எத்தனை பாஸ் பண்ணணும்? ஒண்ணுதான். எதுக்கு மட்டும் பாஸ் பண்ணா போதும்? மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும். நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா வேலையை எடுத்துக்கிட்ட போது, இல்லைன்னா எம்டிஆர் எடுத்துக்கிட்ட போது. ஓகே, அப்ப ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரெக்கார்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த பைப்பை எங்க இன்புட்டா கொடுக்குறீங்களோ, அந்த பைப்புக்கு நீங்க என்ன இன்புட்டா கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் இந்த டிரான்ஸ்பாங்கிற மெத்தட்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா பைப் அப்படின்னாலே ஒரு இன்புட் கொடுப்போம்ல, அப்ப அந்த இன்புட்டை வாங்கணும்ல, அதை வாங்குறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ரெக்கார்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைப்புக்கு நான் இதுக்கு மேல ஏதோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ஆர்குமெண்ட்ஸ் பைப்புக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம்? கோலன் செப்பரேஷன். அப்ப நான் அந்த இடத்துல கோலன் செப்பரேஷன்ல எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணாலும் அந்த ஆர்குமெண்ட் எல்லாமே எனக்கு இந்த ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல என்ன பண்ணிட போகுது? கிடைச்சிட போகுது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட்ல மினிமம் ஒரு ஆர்குமெண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? பாஸ் பண்ண போறீங்க. அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட் ஆஃப் யுவர் பைப். இப்போ இந்த சம்மரிங்கிற பைப்புக்கு என்ன இன்புட்டா கொடுக்குறோம்? யூசர் நேம் தான் இன்புட்டா கொடுக்குறோம். ஏன்னா பணம் பாருங்க எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்போதைக்கு இந்த பைப் வந்து நான் பேராமீட்டர்ஸ்மே பாஸ் பண்ண போலான்னு வச்சுக்கோங்க. அதனால அதை என்ன பண்ணிடுறேன்? ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டைப் பார்த்தீங்கன்னா அன்னோன் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டேன்? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனி. எனினா மீனிங் என்ன? இட் கேன் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ். அதே மாதிரி தான் அன்னோன். பட் அன்னோன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க? அன்னோன் சொல்லிட்டு டைப் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன பண்ணிடணும்? மாத்திரணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்லை நீங்க ஸ்ட்ரிங் தான் கொடுப்பீங்க, நம்பர் தான் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த பைப்புக்கு நான் என்ன இன்புட்டா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை தான் இன்புட்டா கொடுக்க போறேன். கரெக்டா? இந்த பைப் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ஃபைனலா ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்துக்கிறேன்? நான் ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலை, இது அப்படியே வாங்கி என்ன பண்ணிடுறேன்? ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ இந்த வேல்யூல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக console.log பைப் வேல்யூ அப்படிங்கிறத நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். என்ன கிடைச்சிருக்கும்? என்ன கிடைக்கும்? இதுல பைப்புக்கு என்ன இன்புட்டா பாஸ் பண்ணிருந்தீங்களோ அது கிடைக்கும். இப்போ பைப் நம்ம என்ன இன்புட்டா பாஸ் பண்றோம்? யூசர் நேம். அப்போ யூசர் நேம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான் என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் இந்த பைப்புக்கு எப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் சொல்லுங்க? இந்த காம்பவுண்டுக்கு எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்? காம்பவுண்டோட செலக்டர் வியூல டைரக்டிவா ரெண்டரா. அத மாதிரி இந்த பைப்க்கு எப்போ இன்புட்டா கொடுக்க முடியும்? எப்போ சாரி இந்த பைப் எப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பைப் வியூல ரெண்டர் ஆகும்போது தான் இதுக்கு என்ன கிரியேட் ஆகும்? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, வேணா பாருங்க இன்ஸ்டன்ஸ் எப்போ கிரியேட் ஆகுது, எத்தனை டைம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது கால் ஆகிற மெத்தட் என்ன? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஒரு கன்சோல் லாக்ல summary pipe instance created அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த சம்மரி பைப் வியூல எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கோம்? ஒன்லி ஒன்ஸ். அப்போ நமக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும்? ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணல, கொடுத்த இன்புட் அப்படியே வாங்கி அப்படியே என்ன பண்ணிட்டோம்? நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபைல் போயிட்டு சேவர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கன்சோலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பைப் அதோட எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாம அப்படியே தான் என்ன பண்ணியிருக்கு? டேட்டாவை போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சம்மரி பைப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட்னு சொல்லிட்டு அந்த பைப் எப்போ வியூல லோட் ஆச்சோ அப்போ என்ன கிரியேட் ஆயிடுச்சு? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் பைப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன இன்புட்டா பாஸ் பண்ணியிருந்தனோ அது என்ன ஆயிடுச்சு? எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிள் டாட்டை போட்டு என்ன பண்ணிட போறேன்? நான் அனுப்பிச்சிட போறேன். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு வேல்யூ இதில் தானே கிடைச்சிட்டு வருது. அப்போ வேல்யூ டாட் சப் str ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் 0, எத்தனை ஆர்குமெண்ட் எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு சொல்லி பேக்கணும்? 6. சப் strல செகண்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் லென்த் ஃப்ரம் தி ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ் நம்பர். அப்போ எனக்கு 0ல இருந்து 6 கேரக்டர் என்ன கொடுத்துருக்கேன்? 0,6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போட்டு பிளஸ் கொடுத்து ஒரு ட்ரிபிள் டாட்டை மட்டும் வச்சு என்ன பண்ணிடலாம்? அனுப்பிச்சுட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாம டேட்டா வந்திருந்ததுல, இப்போ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு 3 டாட் அதுவே என்ன பண்ணியிருக்கும்? ஆட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம்.
ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுவே என்ன பண்ணிடுச்சு, ஒரு ட்ரிபிள் டாட்டை ஆட் பண்ணி அனுப்பிச்சிச்சு. பட் ஓகே தான், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் எல்லா சினாரியாலுமே எனக்கு வந்து மொதல் 6 கேரக்டர் தான் காமிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னா வராது. ஒரு இடத்துல நான் 10 கேரக்டர் காமிக்க வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய இடமா இருந்துச்சுன்னா அதில் ஒரு 50 கேரக்டர் காமிக்க வேண்டியது இருக்கும். ஒரு டீடைல் பேஜுக்குள்ள போனோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 100 கேரக்டர் கூட என்ன பண்ற மாதிரி இருக்கும், காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆப்ஷனா நான் வெளியில இருந்து சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், பெட்டரா இருக்கும். அப்படிதானே? அப்புறம் நம்ம எப்படி பாஸ் பண்ண போறோம்னு சொல்லிங்கன்னா பைப்க்கு என்ன கொடுக்க போறோம், ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். பைப்க்கு ஆல்ரெடி இன்புட் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அப்போ நான் சொல்ற நம்பர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து சமரைஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத இந்த 6 நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்ததுக்கு பதிலாக நான் வெளியில இருந்து என்ன பண்ண போறேன், பாஸ் பண்ண போறேன். எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பைப்புக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெளியில போயிட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ பைப்புக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம்ல, அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க ரிசீவ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பாங்கிற மெத்தட்ல செகண்ட் ஆர்குமெண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கோலன் செப்பரேஷன்ல நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே ஃப்ரம் த செகண்ட் பேராமீட்டர் கமா செப்பரேஷன்ல என்ன பண்ணிக்க முடியும், நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ பைப்புக்கு நீங்க பேராமீட்டரே பாஸ் பண்ணல அப்படின்னா கூட இந்த டிரான்ஸ்பாங்கிற மெத்தட்ல என்ன இருக்கும், ஒரு பேராமீட்டர் இருக்கும். அதுதான் இன்புட் ஆஃப் யுவர் பைப். நீங்க உங்களோட பைப் நீங்க பாஸ் பண்ற இன்புட், அப்படிதானே? ஓகே, சப்போஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் ரெண்டாவது பேராமீட்டர்ல இருந்து எடுத்து என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல பைப்புக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா அதை ரிசீவ் பண்ணணும். எங்க, ஃப்ரம் த செகண்ட் பேராமீட்டர். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல லிமிட் கோலன் டைப் என்ன நம்பர். ஓகே, இப்போ நான் அந்த 6க்கு பதிலாக டைனமிக்கா நான் எதை பாஸ் பண்ணி விட்டுறலாம், இந்த லிமிட்டை பாஸ் பண்ணி விட்டுறலாம். ரைட்டா? சரி, இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ நான் வெளியில இருந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி விட்டனோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இருக்கு, எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே ரைட். இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு பைப் வந்து நான் சம்திங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொஃபைல் இன்ஃபோக்கு வந்து நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே சம்மரி பைப் தான். சம்மரி அப்படிங்கிற பைப் இன்புட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ஃபோ, என்ன பைப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சம்மரி. இதுல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ என்ன நடந்திருக்கும், 10 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு ட்ரிபிள் டாட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், அது அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பைப்பை 2 இடத்துல கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்குமா, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்குமா? 2 டைம் சம்மரி கால் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸா 2 இன்ஸ்டன்ஸா, எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், 2 இன்ஸ்டன்ஸ். காம்பனண்ட்டே அப்படி தானே, ஒரே காம்பனண்டோட செலக்ட் ஆக நீங்க 2 டைம் வியூல ரெண்டர் பண்ணிருந்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், 2 இன்ஸ்டன்ஸ். அப்படின்னா தான் நீங்க அதுல பண்ற எந்த சேஞ்சும் இதுல எஃபெக்ட் ஆகுது, இதுல பண்ற எந்த சேஞ்சஸும் அதுல எஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்ப அந்த சம்மரி பைப்பை கூட வியூல 2 டைம்ஸ் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னால எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு சம்மரி பைப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ்ல எனக்கு வந்த வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபி கிருஷ்ணா. செகண்ட் அதே பைப்பை கால் பண்ணும்போது எனக்கு வந்த வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம வெளியில இருந்து ஸ்டாட்டிக்கா பாஸ் பண்ணி விட்டோம்ல, இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நம்பர் பாக்ஸ் ஒன்று வச்சுட்டு அந்த நம்பரோட பாக்ஸோட வேல்யூஸ் அப்டேட் ஆக நான் இதுல உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அதே வேல்யூவை நான் மாற்றி அனுப்பிச்சு விட போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா கொடுத்ததுக்கு பதிலாக சம்மரி லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட் டைப் என்ன கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சொல்லுங்க, நான் இந்த நம்பர் பாக்ஸ்ல வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இந்த ரெண்டுலையுமே இந்த 2 பேராமீட்டர்லுமே வேல்யூ என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நம்பர் பாக்ஸ்ல நான் 10 சொல்லி போட்டேன்னா இந்த 2 இடத்துல என்ன வரணும், எனக்கு 10 வரணும். 11 சொல்லி கொடுத்தேன்னா இந்த ரெண்டுலையுமே எனக்கு 11 சொல்லிட்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், எஸ், 2-வே டேட்டா பைண்டிங். உங்களோட வியூ அப்டேட் பண்ண உங்களோட மாடல் அப்டேட் ஆகி அந்த மாடலில் நீங்க இங்கே கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகிட்டே இருக்கும்,
டீடைல் இருக்கும்ல. இப்போ 2-way டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு மாடல் ஒன்று வேணும். கரெக்டா? சம்மரி லிமிட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட் இங்க என்ன வச்சுக்கிறேன்னா 5 சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சம்மரி லிமிட் எடுத்துட்டு போயிட்டு நான் ஸ்கொயர் பைக்கெட்டுக்குள்ள NG மாடல் ஈக்குவல் டு என்னது சம்மரி லிமிட். அப்போ வரும்போது என்ன வந்துருக்கு சொல்லியிருந்தீங்கன்னா பாக்ஸ்ல என்ன வந்திருக்கும், வேல்யூ 5 வந்திருக்கும். ஆனால் இதில் என்ன வேல்யூ அப்டேட் ஆகுதுன்னா ஒரு டைம் காமிக்கிறேன். சம்மரி லிமிட் இப்போ இந்த சம்மரி லிமிட்டை நான் அந்த 2 இடத்துல என்ன பண்ணிக்கிற போறேன், பாஸ் பண்ணிக்கிற போறேன். அப்போ இனிஷியலா என்ன வேலையை அனுப்பிச்சு விடுறோம், 5 சொல்லி தான் அனுப்பிச்சு விடுறோம். இது நம்பர் பாக்ஸ் தானே. எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஏரோ ஒரு டவுன் ஏரோ கிளிக் பண்ண அதோட ஸ்டெப் 1 by 1 இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்ல. அப்போ என்னோட வியூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதோட மாடல் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். என்னோட மாடல் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த வியூவோட என்ன வேல்யூ என்ன ஆக போகுது, எனக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ பாருங்க, 5 போயிட்டு சேவ் பண்ணிட்டு எனக்கு சேஞ்ச் ஆக எனக்கு டேட்டா எடுத்துட்டு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துட்டு வரும். 5 தானே கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ நான் 6ன்னு சொல்லி கொடுக்குறேன். கீழே என்ன வருது, எனக்கு 6 கேரக்டர் மட்டும் ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துட்டு வருது. தெரியுதா? ஓகே, நீங்க இந்த பக்கம் வேல்யூஸ் மாத்த அதுக்குள்ள இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, கால் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் கால் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பைப்புக்கு நீங்க பாஸ் பண்ற இன்புட் லெவல்ல இல்ல இந்த பைப்புக்கு நீங்க பாஸ் பண்ற இந்த பேராமீட்டர் லெவல்ல ஒரு ரியல் சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும், கால் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ பைப்புக்கு வந்து வேல்யூ வந்து 5ன்னு சொல்லிட்டு அடுத்து நான் 6ன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ என்னோட பேராமீட்டர் பைப்போட பேராமீட்டரோட வேல்யூ என்ன இருக்கு, ரியலாகவே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. வேணா பாருங்க, இதில் போயிட்டு நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன், செட் லிமிட் as 7 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்டாட்டிக்கா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சம்மரி லிமிட் என்ன பண்ண போறேன் 7 சொல்லிட்டு செட் பண்ண போறேன். ஓகே, என்ன ஈவெண்ட், இட்ஸ் a click event equal to what is our model summary limit equal to static வச்சுக்கலாம் 7 சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, ஆல்ரெடி என்னோட பைப்ல வந்து நான் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா 5 சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கிளிக் பண்ண அது என்னவா மாறிடும், 7 மாறிடும். ஸோ நான் கிளிக் பண்றேன், எனக்கு என்ன ஆச்சு, 7 மாறிச்சு. இப்போ கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணு வச்சுக்கோங்க, மறுபடியும் எனக்கு என்ன வேல்யூ தான் செட் ஆகும், 7 தான் செட் ஆகும். ஏன்னா ஸ்டாட்டிக்கா 7 தானே வச்சிருக்கிறோம். அப்போ ஆல்ரெடி 7 தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இருக்கிற வேல்யூவே நான் அகைன் திரும்ப பாஸ் பண்ணுவாங்க. அப்போ பைப்புக்குள்ள இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் எப்போதான் கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பைப்புக்கு நீங்க பாஸ் பண்ணிருக்கிற இன்புட் லெவல்ல இல்ல இந்த ஆர்குமெண்ட் லெவல்ல ரியலாவே ஒரு சேஞ்ச் நடக்கும். இருக்கிற வேலையை திரும்பலாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, அது சேஞ்ச் ஆகும். அதனாலதான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைப்புக்கு நீங்க ஒரு நியூ வேல்யூ தானே பாஸ் பண்றீங்க, அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேராமீட்டரோட வேல்யூஸ் மாற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் என்ன ஆயிட்டே இருக்கு, கால் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இது ஒரு சின்ன டிராபேக் இருக்கு பாருங்க. நான் மறுபடியும் பட்டனை கிளிக் பண்றேன், எனக்கு 8 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து கிளிக் பண்றேன் 9, அடுத்து கிளிக் பண்றேன். பட் என்னோட யூசர் நேம் இவ்வளவுதான். கரெக்டா? கோபி கிருஷ்ணா அப்படிங்கிறது தான் என்னோட யூசர் நேம். பட் அது தேவையில்லாம என்ன ஆட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாட்டா ஆட் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா தான் என்ன வரணும், எனக்கு ட்ரிபிள் டாட் வரணும். டெக்ஸ்ட் இல்லைன்னா என்ன வரக்கூடாது, ட்ரிபிள் டாட் வரக்கூடாது. கீழே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் அதை டெக்ஸ்ட் என்ன ஆகல, முடியல. அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எனக்கு இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருந்தால் தான் ட்ரிபிள் டாட் வரணும், இல்லைன்னா அந்த ட்ரிபிள் டாட் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், Length we can check it out. எஸ், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் அந்த லிமிட்டையும் என்ன பண்ணணும், நீங்க கம்பேர் பண்ணணும். இந்த லிமிட்டை விட ஸ்ட்ரிங்கோட லென்த் அதிகமா இருந்தால் தான் எனக்கு என்ன வரணும், ட்ரிபிள் டாட் வரும். அப்படிதானே? நான் லிமிட் 5 பாஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்ட்ரிங் லென்த் 8 இருக்கு. அப்படின்னா இன்னும் 3 கேரக்டர் என்ன இருக்கு அதுல அவைலபிளா இருக்கு. அப்படின்னா தான் என்ன வரணும், எனக்கு ட்ரிபிள் டாட் வரணும். ஸோ த லாஜிக் இஸ் ஜஸ்ட் இந்த பக்கமா போயிட்டு இந்த ட்ரிபிள் டாட் நான் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏஃப் வேல்யூல தான் நம்மளுக்கு இன்புட் வருது. ஸோ வேல்யூ டாட் லென்த் கிரேட்டர் தென் என்னது லிமிட் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஸ்லைஸ் அவுட் பண்ணி
எனக்கு ட்ரிபிள் டாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம், வந்திருக்கிற டேட்டாவை அப்படியே என்ன பண்ணிருங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னது, ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, இங்க எல்ஸ் போடல அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா எல்ஸ் போட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த இஃபுக்குள்ள வந்தாலே அதுவே என்ன ஆயிடும், ரிட்டர்ன் ஆயிடும். ஒன்ஸ் உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே இருக்க எந்த கோடுமே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தேவையில்லாம இதுக்கப்புறம் போயிட்டு என்ன போட வேண்டாம், நீங்க எல்ஸ் எல்லாம் போட வேண்டாம். இந்த பிளாக்குள்ளேயே வரல அப்படின்னா தான் எனக்கு இந்த ரிட்டர்ன் ஒர்க் ஆகும். இந்த பிளாக்குள்ளேயே வந்துச்சுன்னா இந்த ரிட்டர்ன் என்ன ஆயிடும், எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ பாருங்க அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா எனக்கு 5 இருக்கு. நான் கிளிக் பண்றேன். ஓகேவா, நான் ஒரு கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா மேல இருக்கிற கோபிகிருஷ்ணன் பக்கத்துல என்ன வரக்கூடாது, உங்களோட டாட் வரக்கூடாது. போயிடுச்சா, என்னோட ஸ்ட்ரிங் டாட் லென்த்தும் 11 தான். நான் பாஸ் பண்ணியிருக்கிறது என்னது 11 தான். நான் எப்போ ட்ரிபிள் டாட் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா லிமிட்டை விட அதிகமாக இருந்தால் தான் நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ண வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ எனக்கு கீழே டெக்ஸ்ட் ட்ரிபிள் டாட் வந்துட்டு இருக்கு, மேலே என்ன வரல, டாட்ஸ் எதுவுமே இல்லை. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னா வராது. ஓகேவா, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிம்பிள் கஸ்டம் பைப் என்ன பண்ணியாச்சு, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்? ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சர்ச் பண்றதுல ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீங்க தான் சொல்ல போறீங்க பைப்லாம் எப்படி கிரியேட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு மேல சர்ச் பண்ணீங்க பாத்தீங்களா, அதே லாஜிக் தான் இப்போ பைப்புக்குள்ள பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் வச்சுக்கிறேன். என்ன பைப் அது, சரி என்ன காம்பனன்ட் அது, லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட். கரெக்டா, எல்லாமே நம்ம பார்த்தது தான், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, இந்த யூஆர்எல் மேல போயிட்டு search colon input type equal to text அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இதுல சர்ச் பண்ண போறது தான் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பைப் தேவைப்படுது, அதனால நான் ஒரு பைப் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பைப்னு வச்சுக்கலாம், காமனா வச்சுக்கலாம். நம்ம டேட்டா ஃபில்டர் தான் என்ன பண்ண போறோம், அதனால ஃபில்டர் பைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு சேவ் அந்த பைப்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கோங்க. போயிட்டு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு பைப் என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்மளுக்கு 2 ஃபைல் கிரியேட் ஆகி ஒரு ஃபைல் என்ன இருக்கும், அப்டேட் ஆயிருக்கும். என்ன அப்டேட் அது, ரூட் மாடலோட சொல்லுங்க, ரூட் மாடலோட டிக்ளரேஷன்ல போயிட்டு என்ன ஆயிருக்கும், அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரூட் மாடலோட டிக்ளரேஷன்ஸ்ல போயிட்டு எனக்கு அந்த ஃபில்டர் பைப் என்ன ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. So that I can use this filter by any of this component. இந்த காம்பனன்ட் என்னால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சம்மரி பைப் கிரியேட் பண்ணோம்ல, அது நீங்க அந்த டிஃபால்ட் பைப்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. அது எங்க பண்டில் பண்ணியிருக்கோம், நம்ம ரூட் மாடல்ல பண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இங்க இருக்கிற எந்த காம்பனன்ட்னாலும் என்னால என்ன பண்ண முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபில்டர் பைப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த பைப் நான் எடுத்துக்கிறேன். பைப்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஃபில்டர் டாட் பைப் டாட் டிஎஸ். இப்போ இந்த பைப்பை நான் வந்து அப்ளை பண்ண போறேன். பைப் நேம் என்ன, ஃபில்டர். ஸோ இதை அப்படியே எடுத்து போயிட்டு இந்த பைப் நம்ம என்ன இன்புட்டா கொடுக்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அரே, இதுதான் நம்மளோட அரே. இதுல போய் தான் நம்ம சர்ச் பண்ணணும். இந்த பைப்புக்கு என்ன இன்புட்டா கொடுக்க போறோம், இந்த அரே இன்புட்டா கொடுக்க போறோம். ஸோ தட் அதுக்கப்புறமா போயிட்டு இந்த பைப் சிம்பிள் ஃபாலோட் பை த பைப் நேம் என்ன, ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ இது மட்டும் சொன்னா போதாது, நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம பாஸ் பண்ணி விடணும். ஓகே, சரி இருக்கட்டும். இந்த பைப்புக்கு வேல்யூ எல்லாம் கரெக்டா வருதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம். ஸோ பைப்புக்கு என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம என்ன பாஸ் பண்றோம், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அரே, ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றோம், அரே தானே பாஸ் பண்றோம். ஸோ பைப்புக்கு என்ன பாஸ் பண்றோம், ஸ்ட்ரிங் அரே. ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இப்போதைக்கு தேவைப்படலை, அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பைப்ல இருந்து ரிட்டர்ன் பண்ண போறது என்னவா தான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் அரேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சப்போஸ் நான் தேடினது என்னோட அரேல எதுலையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எம்டி அரே கூட என்ன பண்ணுவேன், நான் அனுப்பிச்சிடுவேன். பட் டெஃபினட்டா அனுப்பிச்சுட போறது என்னவா தான் இருக்க போகுது, அரேவா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனி ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வந்திருக்கிற வேல்யூவை அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், அனுப்பிச்சு விட்றேன். எதுவுமே பண்ணல, எந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணல, வந்திருக்கிறது அப்படியே என்ன பண்ணிடுறோம், நம்ம அனுப்பிச்சு விட்றோம். அப்போ இந்த பைப்புக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்புட் இப்போ எனக்கு எதுல கிடைச்சிருக்கும்,
இந்த வேல்யூல கிடைச்சிருக்கும். அந்த வேல்யூ அப்படி என்ன பண்ணியாச்சு, நம்ம அனுப்பிச்சுட்டாச்சு. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இல்லாம என்னோட டேட்டா அப்படியே ஒர்க் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் அந்த பாக்ஸ்ல டைப் பண்ண எனக்கு அது என்ன ஆகிட்டு வரணும், ஃபில்டர் அவுட் ஆகிட்டு வரணும். ஓகே. ஸோ 2 மெத்தடில் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஒன்று ஸ்டார்ட் ஆகிற கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு, இல்லை நீங்கள் டைப் பண்ணுற கேரக்டர்ஸ் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வரலாம். நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே இருந்தாலும் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ரைட். சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நான் இங்கே டைப் பண்ண அது எனக்கு இந்த ஃபில்டர் பைப்புக்கு ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும், நான் அனுப்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும், ஓகே. அப்போ 2 டேட்டா மைனிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாடல் ஒன்று வேணும்ல. அதனால இந்த இடத்துல போயிட்டு சர்ச் டெக்ஸ்ட் கோலன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு சொல்லிட்டு பை டிஃபால்ட் நான் எம்டி ஆச்சு, இல்லைன்னா அன்டிஃபைன் சொல்லிட்டாங்க வரும். ஓகே. அதனால என்ன பண்ணியிருக்கிறேன், எம்டி ஆச்சுருக்கிறேன். இப்போ இந்த சர்ச் டெக்ஸ்ட் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு 2-way டேட்டா மைனிங் என்ன பண்ணிடலாம், நம்ம பயன் பண்ணிடலாம். எப்படி, ng மாடல் ஈக்குவல் டு என்னது, சர்ச் டெக்ஸ்ட். பை டிஃபால்ட்டா சர்ச் டெக்ஸ்டோட வேல்யூ என்ன, எம்டி. ஓகே. ஸோ அந்த எம்டி வேல்யூவை தான் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறேன். அப்போ பைப்புக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம்ல, அப்போ அதை ஒரு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தடுக்குள்ள ஒரு பேராமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஓகே. ஸோ கமா கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேம் ரிலவெண்டா வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல சர்ச் வேல்யூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம், கோலன் வாட் இஸ் த டைப், ஸ்ட்ரிங். அப்போ நான் இந்த பாக்ஸ்ல டைப் பண்றது எல்லாமே இந்த பேராமீட்டர் வழியா எனக்கு இப்போ எதில் கிடைச்சிடும், இந்த சர்ச் வேல்யூல கிடைச்சிடும். அப்படிதானே? ஸோ இதுக்கு அடுத்து உங்ககிட்ட டேட்டா சோர்ஸும் இருக்கு, நீங்க என்ன சர்ச் பண்ண போறீங்கன்னு இருக்கு. அதை வச்சு லாஜிக் எழுதி என்ன வேல்யூ அந்த வேல்யூ என்ன பண்ணிட போறீங்க, அனுப்பிச்சுட்டு போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்போ என்னோட இந்த ஒரிஜினல் வேல்யூ மட்டும் அனுப்பிச்சு விடணும், இந்த இன்புட்டை நான் எப்போ அப்படியே அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 சினாரியோ. கரெக்டா? எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னோட இன்புட் அரே இருக்கு பார்த்தீங்களா, அதோட லென்த் ஈக்குவல் டு 0 இருக்கும். அரேல ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கணும், வர்றது அப்படியே அனுப்பிச்சு விட்டுலாம் தானே. ஓகே. அண்ட் ஆர் ஓகே, இது இல்லைன்னா இது அப்படிங்கிற சிச்சுவேஷன். வேற எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட வேல்யூ எம்டியா இருக்கும். அப்படிதானே? இந்த பாக்ஸோட வேல்யூ எம்டியா இருக்கும்போது நான் எந்த ஃபில்டரும் பண்ண தேவையில்ல, இருக்கிற அரே அப்படியே என்ன பண்ணா போதும், அனுப்பிச்சு விட்டா போதும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பாக்ஸோட வேல்யூ எம்டியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க, சர்ச் வேல்யூ டாட் லென்த் ஈக்குவல் டு 0 வந்தா. ஓகேவா? ஸோ இந்த 2ல ஏதாவது 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த வந்த வேல்யூவை அப்படியே என்ன பண்ணிருங்க, ரிட்டர்ன் பண்ணிருங்க. இல்லை உங்களோட அரேல டேட்டா இருக்கு அப்படின்னாலோ, இல்லாட்டி நீங்க சம்திங் உங்களோட சர்ச் டெக்ஸ்ட் ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கு அப்படின்னாலோ என்ன பண்ணிருங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிருங்க, அனுப்பிச்சுட்ருங்க. ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம், அட் த எண்ட் அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு அரே. இந்த எண்ட் இந்த மெத்தட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு அரே. அப்போ நம்ம ஒரு அரே தானே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வேர் டெம்ப் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அரே என்ன பண்ணிக்கிற போறேன், கிரியேட் பண்ணிக்கிற போறேன். இப்போ இந்த சர்ச் வேல்யூ என்னோட அரே வேல்யூஸ்க்குள்ள எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணி இந்த அரேக்குள்ள என்ன பண்ண போறோம், நம்ம புஷ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணீங்கல்ல, அதே தான். என்ன, ஃபார் வேர் i is equal to 0, i less than எது வரைக்கும் ரன் ஆகணும், ஏதோ லென்த் வேல்யூ டாட் லென்த் i பிளஸ் பிளஸ். இப்போ வேல்யூ ஆஃப் ஐல எனக்கு என்ன கிடைச்சிட்டு வரும்னா, ஒவ்வொரு ஐட்டேட்டட் அரே வேல்யூ கிடைச்சிட்டு வரும். ஓகே. அப்போ நான் செக் பண்ண போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, if value of i dot என்ன மெத்தட் இன்க்ளூட்ஸ், எங்க இருந்தாலும் எடுத்து வரணும்னா என்ன மெத்தட் இன்க்ளூட்ஸ். ஸ்டார்ட் ஆகிற கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட் ஆகிற கேரக்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ends with. ஓகே. இன்க்ளூட்ஸ் வாட் இஸ் த வேல்யூ, த சப்ஸ்ட்ரிங் என்னது, சர்ச் வேல்யூ. இன்க்ளூட்ஸ் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஆக்சுவலி பூலியன் வேல்யூ. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா என்ன, ஃபால்ஸ். இப்போ சோனி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ல டாட் இன்க்ளூட்ஸ் எஸ்ங்கிற கேரக்டர் இருந்தது அப்படின்னா இந்த சோனியை இந்த அரேக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம புஷ் பண்ணணும். அதானே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேரியபிள் என்ன, டெம்பரே டாட்
புஷ் அப்படிங்கிற மெத்தட் எதை புஷ் பண்ண போறோம்? வேல்யூ ஆஃப் ஐ. ஓகேவா? இது கேஸ் சென்சிட்டிவா இருக்காமா கேஸ் இன்சென்சிட்டிவா இருக்காமா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அந்த ஆப்ரேஷன் கேஸ் சென்சிட்டிவா ஒர்க் ஆகும். ஏன் இவ்வளவு தூரம் யோசிப்பீங்க? ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது என்ன? இட்ஸ் a கேஸ் சென்சிட்டிவ். பை டிஃபால்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். கேஸ் சென்சிட்டிவ் ஒர்க் ஆகும். கேஸ் இன்சென்சிட்டிவா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே லோவர் கேஸ்ல மாத்தி என்ன பண்ணணும். இந்த இன்க்ளூஷன் மெத்தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை அக்செப்ட் பண்ணாது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் ஐயும் லோவர் கேஸ்ல மாற்றணும். இந்த சர்ச் வேல்யூ என்ன பண்ணணும்? லோவர் கேஸ்ல மாற்றணும். ஸோ வேல்யூ ஆஃப் ஐ டாட் டு லோவர் கேஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் search value dot to lower case of அப்படிங்கிற ஓகேவா? இப்போ ஃபைனலா ஃபில்டர் அவுட் ஆன ரிசல்ட்ஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? டெம்பரரியா ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபார் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் என்ன அரே? டெம்பரரி அரே. ஸோ இந்த வேல்யூ இப்போ உங்களுக்கு இந்த பைப்பை நீங்க எங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அங்க போய் கொடுத்துட போகுது. அப்போ இந்த டெம்பரரி அரேல எனக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த அரேவை எடுத்து தான் இந்த எச்எஃப்ஆர் என்ன ஆக போகுது? ரன் ஆகும். நீங்க பை டிஃபால்ட்டா 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் ஃபில்டர் பண்ணி வரதுல 2 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆக போகுது? 2 டைம்ஸ். ஏன்னா ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இங்கே தானே கொடுக்கும். எப்பவுமே ரிட்டர்ன் பண்ற வேல்யூ யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? யார் கால் பண்ணாங்களோ அவங்க போய் ஹேண்ட் பண்ணிடணும். யார் கால் பண்ணியிருக்காங்க? இவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவை கொடுத்துரும். செக் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஃபைலில் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் ப்ராடக்ட் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நோக்கியா எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கம் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாக்ஸில் போயிட்டு நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணேன் அப்படின்னா அது 2-way டேட்டா பெயிண்டிங்ல இந்த வேல்யூ எனக்கு எதில் பாஸ் ஆகும்? இந்த சர்ச் டெக்ஸ்ட்ல பாஸ் ஆகும். இந்த பைப் நீங்க பாஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்புட் லெவல்லையோ இல்லாட்டி இந்த ஆர்குமெண்ட் லெவல்லையோ ஒரு ரியல் சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அகைன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆகும், கால் ஆகும். அப்போ நீங்க என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகி ஃபில்டர் அவுட் பண்ணி என்ன பண்ண போகுது? வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. செக் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண அப்படின்னா எஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுட்டேன்? எடுத்து வந்துச்சு. நான் லோவர் கேஸ் தான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த சோனி என்ன ஆயிடுச்சு? நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நம்ம எப்படி உள்ள லாஜிக் எழுதியிருக்கோம்? கேஸ் இன்சென்சிட்டிவாக என்ன பண்ணியிருக்கிறோம்? லாஜிக் எழுதியிருக்கோம். இப்போ எஸ் ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் தான் என்ன ஆகிட்டு இருக்கு? காமிச்சிட்டு. அதே நான் டெலிட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே வந்துச்சு பாருங்க. இதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு லாஜிக் எழுதி வச்சிருக்கேன். கரெக்டாக அந்த பாக்ஸோட வேல்யூ வந்து லென்த் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுங்க? என்டையர் அரேயுமே அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்போ நான் டின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். என் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிட்டு வருது. ஓகே, ரைட், இருக்கட்டும். நான் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கோம்? கேஸ் இன்சென்சிட்டிவா என்ன கேரக்டர் வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கோம்? எஸ்ங்கிற கேரக்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கிளைண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா மேலே போயிட்டு சோனி நியூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ண போறாரு? ஆட் பண்ண போறாரு. ஸோ சோனி நியூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு மேலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பட் இங்கே போய் பார்த்தோம்னா என்ன ஆகுது? நமக்கு வரல. வந்திருக்கா? வரல. நான் அதே இது டெலீட் பண்ணிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடுச்சு? எனக்கு சோனி நியூங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ மறுபடியும் அவர் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு அப்டேட் ஆகிதான் கிடைச்சிருச்சு. மறுபடியும் அவர் போயிட்டு சோனி எக்ஸ்பீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்றாரு. எனக்கு என்ன ஆகல? வரல. என்ன வராது? ஏன் வராது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் எப்போ காலாம்னு சொல்லி பேசணும்? இந்த பைப்க்கு நீங்க பாஸ் பண்ற ரியல் வேல்யூ தான். எதோட ரியல் வேல்யூ? பைப்க்கு நீங்க பாஸ் பண்ற இந்த இன்புட் ஆர் த பேராமீட்டர், இந்த ரெண்டுலயுமே ஏதாவது ரியல் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ரியல் வேல்யூ கிடையாது. ரியல் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? காலம். அப்போ நீங்க கேட்கலாம், நான் அந்த பிடிடி லிஸ்ட்ல ஆல்ரெடி எனக்கு வந்து
4 ப்ராடக்ட் இருந்தது, இப்போ நான் 5வது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ இது ரியல் சேஞ்ச் கிடையாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ரியல் சேஞ்ச் கிடையாது. ஒரு அரேக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் அ ரியல் சேஞ்ச். ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி 4 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நீங்க 5வது ஒரு ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஆட் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் அ ரியல் சேஞ்ச். ரியல் சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த வேல்யூ என்ன இருக்கும், உங்களுக்கு மாறி இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டோ இல்லாட்டி அரேக்குள்ள போயிட்டு சம் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணாது, அதை எடுத்துக்கிறாரு. பட் உங்க கிளைண்ட் கேட்கிறாரு, நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் மேல எனக்கு ஆட் பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு என்ன வரணும், கீழே ரிசல்ட்ஸ் வரணும், பாசிபிளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாசிபிள். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்றோம்ல இந்த பைப், இந்த பைப் எல்லாமே என்ன கைண்ட் ஆஃப் பைப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் அ பியூர் பைப். ஓகே, இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பியூர் அண்ட் இம்பியூர் பைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பை டிஃபால்ட் எல்லா பைப்புமே என்ன பைப், பியூர் பைப். பியூர் பைப் அப்படிங்கிறது எப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பேசுன மாதிரி தான். இந்த பைப்புக்கு பாஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்புட் லெவல்ல இல்ல இந்த இங்க பைப்புக்கு பாஸ் பண்ற இந்த பேராமீட்டர்ஸ் லெவல்ல ஒரு ரியல் சேஞ்ச் நடந்தாதான் அந்த பைப் என்ன ஆகும், காலா. அதுதான் பியூர் பைப். இம்பியூர் பைப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பைப்புக்கு நீங்க பாஸ் பண்ற இன்புட் லெவல்லையோ இல்லாட்டி பேராமீட்டர் லெவல்லையோ ரியல் சேஞ்ச் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, எப்பெல்லாம் ஆங்கிளர்ல ஒரு சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த பைப் என்ன ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இம்பியூர் பைப். ஓகே, இட்ஸ் அ காஸ்ட்லியஸ்ட் பைப். இது என்ன பண்ணக்கூடாது, நீங்க தேவைப்படாம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க வேற எங்கேயோ ஒரு கிளிக் ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பைப் கால் ஆகிடும். ஸோ தேவையில்லாத ஒரு கால் தானே. ஓகேவா? அதனால இப்படி ஒரு சினாரியோ வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த பைப் மட்டும் நீங்க என்னவா மாத்திக்கோங்க, இம்பியூர் பைப்பை மாத்திக்கோங்க. எப்படி மாத்துறது அப்படின்னா வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண அந்த பைப் போய்க்கோங்க. ஆல்ரெடி ஒரு மெட்டாடேட்டா ஆப்ஜெக்ட் இருக்கா, என்ன மெட்டாடேட்டா ப்ராப்பர்ட்டி இருக்கு, நேம் இருக்கா. பை டிஃபால்ட் எல்லா பைப்புமே என்ன பைப், பியூர் பைப். அதனால இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா பியூர் கோலன் ட்ரூன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க இப்படி பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ஒண்ணுதான். பட் இதை இம்பியூர் பைப்பை மாத்தணும் அப்படின்னு சொன்னா நான் போயிட்டு ஓவர் ரைட் பண்ணணும் பியூர் கோலன் என்னது ஃபால்ஸ். இப்ப இந்த பைப் என்ன பைப் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பியூர் பைப் ஆயிடுச்சு. இம்பியூர் பைப்னா எப்பெல்லாம் கால் ஆகிட்டே இருக்கும், ஆங்கிலர்ல செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிட்டே இருக்கும். செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும், கிளிக் ஏதோ ஒரு ஈவெண்ட், அப்புறம் ஜாக்ஸ் கால்ஸ், டைமர் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல எங்க நடந்தாலும் சரி இந்த பைப் என்ன ஆகிட்டே இருக்கு, இப்போ கால் ஆகிட்டே இருக்கு. இப்போ பாருங்க நம்ம கிளைண்ட் கேட்டார்ல ஒரு ரெக்யர்மெண்ட், நான் கீழே ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுட்டு மேலே அது ரிலேட்டடாக ஆட் பண்ணா கூட எனக்கு என்ன வரணும், டேட்டா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை ப்ராடக்ட் இருக்கு நம்மகிட்ட, 2 ப்ராடக்ட் இருக்கு. நான் மேலே போயிட்டு சோனி நியூ சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆட் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் பண்றேன், கிளிக் ஈவென்ட் ட்ரிகர் ஆகுதா, அப்போ இந்த செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆன உடனே இந்த பைப் என்ன ஆகும், எனக்கு கால் ஆயிடும். இந்த பைப் கால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அரே அப்டேட் ஆயிருக்குங்களா, அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி புது ரெக்கார்டு என்ன பண்ணியிருக்கும், எடுத்து வந்துருக்கு. இப்போ பாருங்க எனக்கு கிளிக் பண்ண போறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா வந்துச்சா, வரல. ஏன்னா என்ன பைப், அது பியூர் பைப். ஸோ இப்போ அந்த பைப்பை இம்பியூர் பைப்பா மாத்திருக்கோம் அப்படின்னால நான் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேட்டா கீழே வந்துருச்சு. மறுபடியும் மேலே போயிட்டு சோனி எக்ஸ்பீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வழி என்ன ஆயிடுச்சு, எனக்கு கீழே வந்துச்சு. பட் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு லாக் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க console.log அப்படின்னு சொல்லிட்டு பியூர் பைப் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், லாக் எடுத்து. இது எத்தனை டைம் கால் ஆகிருக்கு, பேஜ் லோட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் கால் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டைம் என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள ஒரு செட் இன்டர்வல் நடக்குது, சம்திங் ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது. அண்ட் இந்த செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது டூரிங் த டெவலப்மெண்ட்ல அது ஒரு ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் மோட்ல ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக அது இன்னொரு ட்ரிகர் பண்ணிக்கும். அப்போ ஒரு ஈவெண்ட் நடந்தாலே போதும் நம்மளுக்கு 2 டைம் என்ன ஆயிடும், செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் இந்த இடத்துல கால் ஆயிடும். இது டெவலப்மெண்ட் மோட்ல மட்டும்தான், ப்ரொடக்ஷன் மோட் போனீங்கன்னா இது வராது. ஓகேவா? ஸோ ஒரு டைமர் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது. டைமர் ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்ல மேலே, 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன போல ஆகணும், டிசேபிள் ஆகணும்ட்டு. உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு கால் ஆயிடுச்சு. இது பாருங்க நான் கிளியர் பண்ணிட்டு மேலே போய் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றேன். ஒவ்வொரு டைப்புக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, எனக்கு கால் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல நான் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா இன்னும் சர்ச் பண்ணி வைக்கல நம்ம. ஓகே, ஸோ நான் அதில் சர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இது 2 ப்ராடக்ட் தான் இருக்கு. ஸோ மேலே போயிட்டு
Sony 2 சொல்லி கொடுத்துட்டு ஆட் பட்டன் எனக்கு இத்தனை டைம் என்ன ஆயிட்டு இருக்கு எனக்கு கால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஒன். இதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தேவையில்லாம அன்னெசரி எல்லா இடத்துல என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சினாரியோ எனக்கு எந்த இடத்துல செயின் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆனாலும் எனக்கு இந்த இப்படி ஒரு பைப் எக்ஸிட் ஆகி ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், பைப்பை பியூர் பைப்பா மாற்றணும். இப்போ பியூர் பைப்புக்கு இம்பியூர் பைப் டிஃபரன்ஸ் சரிதான். ஸோ வாட் இஸ் பியூர் பைப்? சொல்லுங்க, வாட் இஸ் பியூர் பைப்? இந்த வார்த்தை அதான் மட்டும்தான். சொல்லுங்க, பைப்புக்கு பாஸ் பண்ணியிருக்கிற இன்புட் லெவல்லையோ இல்லை ஆர்கியூமெண்ட் லெவல்லையோ ரியல் சேஞ்ச் நடந்தா மட்டும் அந்த பைப் கால் ஆச்சுன்னா அது என்ன பைப்? பியூர் பைப். நீங்க வீட்டில் போய்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? வாட் இஸ் பியூர் பைப்? பைப் நீங்க பாஸ் பண்ற இன்புட் லெவல்லையோ ஆர்கியூமெண்ட் லெவல்லையோ ரியல் சேஞ்ச் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, எப்பெல்லாம் ஒரு செயின் ரிடக்ஷன் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்போதான் கால் ஆகும். சும்மா கால் ஆயிடுமா? கால் ஆயிடாது. எப்பெல்லாம் ஒரு செயின் ரிடக்ஷன் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்போலாம் கால் ஆச்சுன்னா அதுதான் என்ன பைப்? பியூர் பைப். ஓகேவா? சொல்லிடலாம்ல. ஸோ இன்டர்வியூல கேட்பாங்க கொஸ்டின்ஸ், கீழே இருக்கு, ஒரு வாட்டி பார்த்துக்கணும். பியூர் பைப் இம்பியூர் பைப் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, நான் சொன்னதான் இதுக்குள்ள இருக்கும். நீங்க ஒரு அரேயோ ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு இன்புட்டா கொடுத்துட்டு அந்த அரேக்குள்ள இருக்கிற வேல்யூயோ இல்லாட்டி ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியோ நீங்க மாத்தினீங்க அப்படின்னா அது என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அ ரியல் சேஞ்ச். ஒரே இன்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபில்டர் பைப்பை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, பட் உங்களோட ப்ராஜெக்ட்ல டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு டேட்டா. இப்போ எனக்கு டேட்டா எப்படி இருந்தது அப்படின்னா அரேக்குள்ள ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்கு? அரேக்குள்ள ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகே, நீங்க சர்ச் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் இருக்கும். அந்த டிராப் டவுன்ல டிஃபால்ட்டா நேம்ங்கிற ஆப்ஷன் என்ன இருக்கணும், செலக்ட் ஆயிருக்கும். வேற எப்படிலாம் நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரைஸ் வச்சு சர்ச் பண்ணலாம், கார் நம்பர் வச்சு கூட என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். ஓகே, அப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும்? பிரைஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணணும், கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது டிராப் டவுன்ல. அது பக்கத்துல சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ நான் நேமை செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஜின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண அப்படின்னா யாரோட நேம் எல்லாம் ஜின்னு சொல்லிட்டு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு வந்துடணும். நேமை மட்டும் வச்சு தான் எடுத்து வரணும். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ப்ரைஸை செலக்ட் பண்ணிட்டு நான் இதில் ஒன்றுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாரோட ப்ரைஸ் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கோ அவங்களெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த டொல்லாம் எனக்கு வரக்கூடாது. ப்ரைஸுக்கு மட்டும் நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் வச்சு தான் எடுத்துட்டு வரணும். அதுதான் லாஜிக். 100 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா யாரோட ப்ரைஸ்லாம் 100 ருபீஸ் அவங்கள தான் என்ன பண்ணணும், எடுத்து வரணும். அதுக்காக 100 சொல்லி கொடுத்ததுக்கு பதிலாக 1 ரூபி, ஓகே 1000 ரூபி, ஓகேவா 112 இந்த மாதிரி அமௌண்ட்லாம் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வரக்கூடாது. ப்ரைஸ் மட்டும் நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் வச்சு எடுத்துட்டு வரணும். ஓகே, அடுத்து கார்டு நம்பர் என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி. இப்போ நான் 45 சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா யாரோட கார்டு நம்பர்லாம் 45ங்கிற காம்பினேஷன்ல எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணிடணும், எடுத்து வந்துடும். அப்போ இந்த நேம் அண்ட் கார்டு நம்பர் அந்த கேரக்டர் அந்த சர்ச் டெக்ஸ்ட் எங்க இருந்தாலும் எடுத்து வந்துருங்க. ஓகே, இந்த பிரைஸ் மட்டும் எப்படி எடுத்து வரணும், நீங்க எக்ஸாக்ட் மேட்ச். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு அரே போட்டிருப்பீங்க. பட் நான் என்ன பண்ணிட்டேன், வேல்யூ ஆஃப் ஃபைல டைரக்டா போய் செக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வேல்யூ ஆஃப் ஃபைல என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோனி சாம்சங் டெல் தான் கிடைக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆஃப் ஃபைல் என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல எந்த கீ வேல்யூ வச்சு நான் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க இங்க செலக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, இதை வச்சுதான் சொல்லணும். அப்ப இந்த பைப்க்கு நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி விடுவீங்க, எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் பைப்புக்கு? இங்க இருக்குல்ல, நீங்களும் ஒரு பைப் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி இந்த கோலன் செப்பரேஷன்ல எத்தனை ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணி விடுவீங்க? எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க? 2. ஒன்னு எங்க போய் சர்ச் பண்ணணும், ஒன்னு என்ன சர்ச் பண்ணணும்.
வேர் அண்ட் வாட் இதுதானே. நேம்ல போய் சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நேம் நீங்க பாஸ் பண்ணி விடணும்ல. பிரைஸ்ல போய் சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத பிரைஸ் நீங்க பாஸ் பண்ணி விடணும்ல. அதை வச்சுதான் நீங்க இந்த இடத்துல எதை வச்சு சர்ச் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். தெரியும்ல இந்த இடத்துல நான் நேம் வச்சு சர்ச் பண்ண போறேன்னா பிரைஸ் வச்சு சர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பை அப்படிங்கிற அந்த டிராப் டவுன்ல இருக்கிற வேல்யூ என்ன பண்ணணும், ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறதா யூஷுவல் சர்ச் டெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி விடணும். இந்த இடத்துல நீங்க நான் ஒரு பேராமீட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலா நீங்க எத்தனை பேராமீட்டர் ரிசீவ் பண்ணணும் இப்போ? 2. என்னது? சர்ச் பை கோலன் ஸ்ட்ரிங் கமா சர்ச் வழி இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கணும். இப்போ வேல்யூ ஆஃப் ஐல போயிட்டு டைரக்டா நான் சர்ச் பண்ணாம வேல்யூ ஆஃப் ஐங்கிறது ஆப்ஜெக்ட் டாட் என்ன கீ, சர்ச் பைங்கிற கீ. இஃப் த சர்ச் பை ஈக்குவல் டு நேம் ஆர் கார்டு நம்பரா இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வரணும். இஃப் த சர்ச் பை ஈக்குவல் டு பிரைஸா இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் மேட்ச் மட்டும் தான் என்ன பண்ணணும், எடுத்துட்டு வரணும். பண்ணிடலாம்ல? ஓகேவா? சரி, இப்போ இந்த சர்ச் பை இந்த ப்ராக்டிக்கலை நான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆப்ல பண்ணிருக்கேன். அது போக ப்ராக்டிக்கல் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதுல வந்து இந்த சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, என்ன அப்படின்னா அதேதான் ஆர்டினல் நம்ம முன்னாடி பேசணும்ல, ஆர்டினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்கிற காம்பவுண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஓகே, கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நம்பர் பாக்ஸ் வச்சுக்கோங்க. நான் இந்த பாக்ஸ்க்குள்ள 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண அப்படின்னா எனக்கு கீழே ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த பாக்ஸ்ல நான் 2 சொல்லிட்டு டைப் பண்ண அப்படின்னா இங்க என்ன வந்துடும், எனக்கு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுதான் அதோட ஆர்டினல். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் லாஜிக். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 2 மாடல்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா அது என்ன பண்ணும், ரிமைண்டரை கொடுக்கும்ல, அந்த கான்செப்ட் தான். இஃப் த ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட போயிட்டு எஸ்டி ஆட் பண்ண போறீங்க. இஃப் த ரிமைண்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட போயிட்டு என்டி ஆட் பண்ண போறீங்க. இஃப் த ரிமைண்டர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூல போயிட்டு என்ன ஆட் பண்ண போறீங்க, ஆர்டி ஆட் பண்ணீங்க. இஃப் த ரிமைண்டர் கிரேட்டர் than or equal to 3 which means 4ல இருந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன ஆட் பண்ண போறீங்க, டிஹெச் ஆட் பண்ணீங்க. பட் இது ஒரு சில சினாரியில மட்டும் மாறும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் 11 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 11th தான் வரணும். இப்போ இதுக்கு மாடல்ஸ் ஆஃப் 10 போட்டீங்கன்னா என்ன வரும், ரிமைண்டர் 1 வரும். மாடல்ஸ் ஆஃப் 10 போட்டோம்னா ரிமைண்டர் என்ன, 1 வரும். அப்போ அந்த 1 வந்துருச்சுங்கிறதுக்காக 11th போட்ட முடியாது. ஓகே, ஸோ இந்த 11 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரியான ஒரு 2 நம்பருக்கு மட்டும் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டாவே டிஹெச் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நெட்ல போயிட்டு லாஜிக் ஃபார் ஃபைண்ட் த ஆர்டினல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அங்கேருந்து ஒரு லாஜிக் வரும். அந்த லாஜிக் என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்படி பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா இதான். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்களா ஒரு வேல்யூ, அந்த வேல்யூல மாடல்ஸ் ஆஃப் 10 போடணும். 10 போட்டு ஈக்குவல் டு 1னா சாரி ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஸ்டி, 2னா என்டி, 3னா ஆர்டி, 4 அப்படின்னா டிஹெச். இந்த ஒரு சில நம்பர்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே டிஹெச் தான். ஓகேவா? ஸோ இந்த பைப் ஒன்று பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மறுபடியும் இந்த பேக் டு நம்மளோட ஆப். உங்களோட ஆப்ல கார்டு நம்பர் என்டர் பண்றீங்களா? ஓகே, கார்டு நம்பர் வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல என்டர் பண்றோம். என்டர் பண்ணும்போது பக்கத்துல நீங்க என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இமேஜ் எடுத்துட்டு வரணும். நீங்க ரியல் டைம்ல பேமெண்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் அடிச்ச உடனே அது விசா கார்டா மாஸ்டர் கார்டான்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்திருக்கும். அதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் எடுத்துக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க என்டர் பண்ண போறீங்களா கார்டு நம்பர், அதுல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் பண்ணியிருக்கிற வேல்யூ 56 அப்படின்னா ஓகே, நிறைய நம்பர்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் கிரேட்டர் than or equal to 50 இருந்துச்சுன்னா, இப்போ கிரேட்டர் than or equal to 50 தானே இருக்கு, இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல என்ன பண்ணிருங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிறத ஷோ பண்ணுங்க. அப்பதான் ஷோ ஆகணும். 2வது நம்பர் அடிக்கும் போது தான் என்ன ஆகுனது, ஷோ ஆகும். இஃப் the first 2 digit value becomes less than 50 அப்படின்னா இந்த இடத்துல விசா கார்டு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். நெட்ல இருந்து மாஸ்டர் கார்டோட இமேஜும் விசா கார்டோட இமேஜ் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா எடுக்காதீங்க, குட்டியா எடுத்து. டேப்லெட் கார்டு இல்லப்பா, என்டர் பண்ணீங்கல்ல கார்டு நம்பர், அந்த இடத்துல கார்டு நம்பர் என்டர் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும்ல, அந்த இடத்துல. ஓகே, ஸோ greater than or equal to 50 என்னது மாஸ்டர் கார்டு, லெஸ் than or equal to 50 என்ன, லெஸ் than 50 என்ன விசா கார்டு. ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்துருங்க, ரெண்டு லாஜிக் வச்சுட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது என்ஜிஎஃப்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது எது மாத்திரலாம்னு சொல்லிட்டுனா பைப்புக்கு மாத்திடணும். இதே நம்ம எதில் மாத்திரும், அடுத்து பைப்புக்கு மாத்திடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்கை வச்சு என்ஜிஎஃப்ல என்ன பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, சரி. சரி, ஓகே. ஸோ ஆர்டினல் பைப் ஒன்று, அதுக்கப்புறம் என்னது சர்ச் ப்ராஜெக்ட்ல ஒன்று, அதுக்கப்புறம் என்ஜிஎஃப் வச்சுட்டு இந்த கார்டை வந்து மாத்துறது. ஓகேவா? பண்ணிடலாமா? நாளைக்கு எட்டு வந்துடுவீங்களா ப்ராஜெக்டை? ஓகேவா? ஸோ நாளைக்கு வரும்போது எல்லாருமே லேப்டாப் எடுத்து வந்துருங்க. ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் இன் டுடே செஷன்? கோபி, ஒவ்வொரு பைப்புக்குமே கஸ்டம் பைப்புக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா பைப் கிரியேட் பண்ணிட்டு தான் அதுல தானே நம்மளுடைய லாஜிக் அப்ளை பண்ணணுங்களா? இல்ல சேம் ஒரே பைப்ல நம்ம மோர் தென் இது அப்ளை பண்ண முடியாதுங்களா? இல்ல, அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் பைப்னு இருக்கு பாத்தீங்களா, இதே மாதிரி நீங்க இன்னொன்னு கிரியேட் பண்ணணும். இங்கேயே இதே மாதிரி ஆட் டெக்கரேட்டர் போட்டு இதே மாதிரியே நீங்க இன்னொரு பைப் வந்து இங்க கிரியேட் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியும் உங்களால. ஸோ ஒவ்வொரு பைப்புக்குமே ஒரு கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸுக்கு இந்த ஆட் பைப் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு பைப் நேம் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஜிக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஒரு பைப் இருக்கணும். ஓகே, ஓகே. எனி அதர்? அந்த சப்ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி வருது இல்ல கோபி, அப்போ அது வந்து அக்செப்டபிள் இல்லைன்ற மாதிரி மீனிங்களா? இல்ல, அப்படிதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்ம டிப்ரிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் டிப்ரிகேட் பண்ணல, அதனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் இல்லை. ஓ, சரி. ஓகே, ஓகே. எனி அதர்? சரி, ஸோ கட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. Thank you, sir.